வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, அதுவும் இன்னைக்கு யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா ஆர்த்தோ ரிலேட்டட், அதாவது மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி. மூட்டுக்களில் எதனால் வலி ஏற்படுது? ஸோ இன்றைக்கி யங் அடல்ட்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா மெயினாக சொல்லக்கூடிய ஒரு பெயின் அப்படின்னா கழுத்து பகுதியில் வலி இருக்குது. செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இன்னும் நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் இருக்குது, லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா இந்த மூட்டு வலி அப்படின்னு சொன்னாவே ஒரு 50-60 வயதை கடந்த நபர்களுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு. வயசாயிடுச்சு இல்லையா, எனக்கு மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மூட்டுக்களில் வலியானது ஏற்படுது. இப்போ மூட்டுக்களில் வலி ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடலில் போதுமான அளவுக்கு எலும்புகளில் கால்சியம் இல்லாத குறைபாடு, கால்சியம் குறைபாடு அது இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா விட்டமின் டி குறைபாடும் இருக்கும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு இந்த ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப பேருக்கு பாடாப்படுத்துதுன்னு சொல்லலாம். உட்காந்தா எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படி ஏற முடியல, மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது. ஏன்னா நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். நீ ஜாயிண்ட் பெயின், அதில் ஸ்வெல்லிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க, மூட்டுக்களில் வீக்கம் இருக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வலியோடு சேர்ந்து என்னென்னா குதிகால் வலியும் இருக்கும், ஹீல் பெயின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி மூட்டுக்கள் தொடர்பான வலி அதுவும் இந்த மெனோபாஸ் டைமில் நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. இதை எப்படி நம்ம சரி செய்யலாம்? உணவு முறை மூலம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பியூபர்ட்டி அட்டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏஜில் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலான நிறைய டயட் இருக்கும். இந்த டயட் பார்த்தோம்னா அதாவது பெண்களுக்கு ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த உணவுகளோட கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இடுப்பு எலும்புகளை வலிமை சேர்க்கிற மாதிரியும், பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற மாதிரி, மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு குறையும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுனா அதிகமான கால்சியம் குறைபாடு ஏற்படுறதுனால மூட்டுக்களில் வலியானது ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப எளிமையான உணவு முறைகள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே ஆண்களுக்கும் பார்த்தோம்னா அதிகமான இந்த கழுத்து மற்றும் இடுப்பு சார்ந்த வலிகளும் இருக்குது, மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலியும் இருக்குது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உடல் பருமன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடல் பருமனாக இருக்கிறோமோ அவங்களுக்கு பார்த்தோம்னா அதிகமான மூட்டுக்களில் வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஒபிசிட்டி இருக்குது, உடல் பருமன் அதிகமாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியும் நம்ம உடல் எடை குறைக்க மூட்டுக்களில் வலியானது குறைய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம்னா மூட்டுக்களில் ஆஸ்ட்ரியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், எலும்புகள் தேய்மானம் ஏற்படுறது, பர்சைட்டிஸ் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். என்னென்னா அந்த மூட்டுக்களில் முன்னாடி நீ ஜாயிண்டில் பார்த்தோம்னா பர்சை அப்படின்ற ஒரு லிகமெண்ட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதில் இன்ஃப்ளமேஷனோ இல்லை எடிமா நீர் கோத்த மாதிரி இருந்துச்சுனாலும் மூட்டுக்களை மடக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். இது சித்த மருத்துவத்தில் சரவாங்கி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னா நம்ம உடலில் ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையுமே அதிகமான வலியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மூட்டுக்கள்லையோ இல்லை கை விரல்களில் மடக்கவே முடியாத மாதிரி ரொம்ப வலி இருக்கிறது நம்ம உணர முடியும். ஸோ இந்த மாதிரி மூட்டுக்களில் வலி இருக்குன்னா சிம்பிளாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள், நான் மறந்த விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சிறுதானியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் ரொம்ப முக்கியமானது. சிறுதானிய வகைகளில் நம்ம மறந்த ஒரு விஷயம்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்ல ராகி. இந்த கேழ்வரகு உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தேவையான இந்த கால்சியம் நமக்கு உடலில் நிறையவே கிடைக்கும். இது சிம்பிளாக நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இந்த கேழ்வரகை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு முளை கட்டி நம்ம எடுத்து சாப்பிட வேணும். ஸோ முளை கட்டிய கேழ்வரகு நல்லா உலர்த்திட்டு இதன் கூட கொஞ்சமாக கருப்பு கொண்டை கடலை சேர்த்துக்கணும். ஸோ இப்போ கேழ்வரகு முளை கட்டி உலர்த்தி எடுத்தது ஒரு 1/2 கிலோ இருக்குன்னா கருப்பு கொண்ட கடலை 100 கிராம்.
கருப்பு உளுந்து 100 கிராம். ஸோ இது ரெண்டுமே லேசாக வறுத்து, ஸோ இந்த மூன்றையுமே நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை காலையில் தினமும் நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்டே வரணும். மறக்காமல் இதனோட கருப்பட்டி சேர்த்து குடிக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தோம்னா அந்த கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்போது கேழ்வரகு, கருப்பு உளுந்து, கொண்டைக்கடலை இது எல்லாமே நம்ம உடலுக்கு அதிகமான கால்சியமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி புரோட்டீன் நிறைய பேருக்கு உடல் எடை வந்து குறைவாக இருக்கும் இல்லையா, அவர்களும் இதை பயன்படுத்தலாம். வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, ரொம்ப நாளாக எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களும் இந்த ஹெல்த் மிக்ஸை தினமும் காலையில் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அதிகமான வலி நமக்கு குறைந்து மூட்டு பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி உணவு முறையில் அதிகமான புளிப்பு சேர்த்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப புளிப்பு சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு தான் வாதம் அதிகமாகும், மூட்டுக்களில் வலியும் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப புளித்த மாவில் செய்த நம்ம இட்லி தோசைலாம் சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா, ஸோ ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி புளித்த உணவுகள் சாப்பிடும் பொழுதும் நம்ம உடலில் வாதம் அதிகமாகி மூட்டுக்களில் வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அடுத்ததாக வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள், இந்த கிழங்கு வகைகளும் நம்ம தவிர்க்கும் பொழுது உடலில் வாதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம குறைக்கணும். ஸோ உடல் பருமனை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணணும். உணவில் பார்த்தோம்னா அதிகமான இஞ்சி, பூண்டு, முக்கியமாக கிராம்பு இதையெல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். தினமும் காலையில் கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணீரில் ஒரு 4லிருந்து 5 கிராம்பு போட்டு 2 ஏலக்காய், ஒரு 10லிருந்து 20 புதினா இலைகள், ஸோ இதை போட்டு டெய்லி காலையில் டீ மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த டீ எதற்காகனா, ஜென்ரலாக காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கிராம்பு டீ நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப பெயின் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க, டயர்டாக இருக்குது, தூங்கின மாதிரி ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலான்னா, காலையில் இந்த கிராம்பு டீ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தினமும் இந்த கிராம்பு டீ பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள், வாத வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் முக்கியமாக மூட்டு வலி இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து வகை தான் மாவிலங்கப்பட்டை குடிநீர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாவிலங்கப்பட்டை குடிநீர் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிடணும். ஸோ வடிகட்டின பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இதை 2 வேளை குடிக்கணும், ஒரு 80 ml அளவுக்கு. ஸோ 80 ml அளவுக்கு 2 வேளை நம்ம குடிக்கும்போது காலை இரவு உணவு, நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அப்புறம் இந்த மாவிலங்கப்பட்டை இந்த குடிநீரை குடிக்கும்போது நம்ம உடலில் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த பகுதியில் பார்த்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.